இன்றைக்கு நான் மீனை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். வணக்கம் ஸ்காட். இன்றைக்கு நான் மீனை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். மீனை வச்சு வளமையாக வந்து என்னென்ன சாப்பாடு செய்யறாங்க? மீனை வச்சு மீன் கறி செய்யலாம். நீ என்ன பொரியல் செய்யலாம். மீன் பொரியல், மீன் குழம்பு, அதான் அப்படி கணக்க விஷயம் செய்யலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு புதுவிதமான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். என்ன விஷயம்னா கேரளா ஸ்டைலில் மீன் பொழிச்சதை செய்ய போகிறோம். என்னென்னு செய்கிறோம்ன்றது உங்களுக்கு பேர்லேயே வித்தியாசம் விளங்கி இருக்கும். என்னென்னு செய்ய போகிறோம்ன்றதை வாங்க போய் பார்ப்போம். நான் இன்றைக்கு இந்த மீன் பொழிச்சதை செய்கிறதுக்கு ஒரு இறாலும் 4 வெரைட்டி மீனும் வாங்கியிருக்கிறோம். இப்போ என்னென்ன மீன்ன்றதை பார்ப்போம். இது வந்து ஒட்டி, இது வந்து பாறை மீன், இது ஓரா, இது ரெண்டும் வந்து கட்டா பாறை, இது வந்து இறால். இந்த இவ்வளோ மீன்லேருந்து தான் நான் இன்றைக்கு சமையல் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாங்கின மீன் எல்லாமே வந்து செதில் இல்லாத மீன் தான். எங்களுக்கு மேலே க்ளீன் பண்ணுறது ஈஸியான வேலை தான். செட்டையை மட்டுமே நம்ம தான் சரி. இந்த மீன் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து முழு மீனாக தான் போட போகிறோம். இப்போ உங்களுக்கு பெருசாக மீன் க்ளீன் பண்ணுறதுல வேலை இருக்காது. இஞ்சியும் உள்ளியும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடித்து போட்டு மசாலாவுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். சட்டப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து அதே கப்புக்குள்ளேயே பச்சை மிளகாயம் அரைக்க போகிறோம். 2 அரைக்கலாம் எடுப்போம். நாசியை துளைக்கிற மாதிரி ஒரு வாசம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா சரி இந்த திறந்த மூடிக்கு இருந்து கடும் மிளகாய், பச்சை மிளகாய் பேஸ்ட் ரெடி. எங்களுக்கு சரியான காரம் தரன்றது வாசத்திலேயே தெரியுது. நாசியை துளைக்குது. அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, அரைச்ச பச்சை மிளகாய் விழுது, உப்பு, யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள், சோழன்மா, மஞ்சள் தூள், 2 முட்டை, மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டால் காணும். இப்படி வெட்டேக்கில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுற மசாலா வந்து உள்ளுக்கெல்லாம் போய் வடிவாக பிறழுப்படும். கலந்துட்டு இருந்த மசாலாவை எடுத்து இப்போ எல்லா மீனுக்கும் வந்து பிரட்ட போகிறோம். பிரட்டி ஒரு அரை மணித்தியாலும் ஊற விட போகிறோம். இந்த இடைக்கிலெல்லாம் வடிவாக பிரட்டினா தான் உள்ளுக்கு மசாலா வந்து நல்லா செய்யும்.
வந்து எல்லா மசாலாவும் போட்டு ஊற விட்டுருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 2 தேசிக்காய் வெட்டி புளிஞ்சு விட்டோம்டா கடைசியாக வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். இது என்னென்னா வாழையில சுற்றி போட்டு நாங்கள் டோஸ்ட் பண்ணிக்க வந்து உள்ளுக்கு மசாலாவோட சேர்ந்து மீனை வந்து பொரிய வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து பிரயோசனப்படும். கணக்காக விட தேவையில்லை, ஒரு கொஞ்சமாக விட்டோம்னா ஓகே. இது மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக எனக்கு சட்டிலேயும் கையிலேயும் தான் போயிருக்கும். அதுக்காக தான் கடைசியாக விட்டுருக்கேன். இங்கே வேணும்னா முதலும் விடுறனாலும் விடலாம். இது இப்படியே அரை மணித்தேலாம் வச்சுட்டு நாங்கள் போயிட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான வாழை இலையை வெட்டி கொண்டு வந்து வாழை இலையை வந்து டோஸ்ட் பண்ணுவோம். அது என்ன மாதிரி செய்கிறன்றதை அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்யணுன்றோம்னா வாழை தண்டுன்ற அடிப்பக்கத்தில் கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா தான் எங்களுக்கு மடித்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேலை இப்போ செய்து கொண்டிருக்கோம். ஏன் இது வாட்டுறோம்னா மீனை வந்து இங்கே வச்சு கட்ட போகிறோம். பாசல் கட்டுற மாதிரி வாட்டினோம்னா தான் இலை வந்து பிய்யாமல் நாங்கள் கட்டுறதுக்கு வளைஞ்சு கொடுக்கும். பாசல் பேக் பண்ணுற மாதிரி. ஓகே, அடுத்ததாக மீன் பொளிச்சதுக்குரிய மசாலாவை ரெடி பண்ணுவோம். நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம், உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழத்தை சேர்க்கிறோம். இப்போ கொஞ்சம் கிரேவிக்கு வந்து தேங்காய் பால் கொஞ்சம் விடுறோம். கொஞ்சம் தூள், மசாலா வந்து ரெடி ஆயிட்டுது. நாங்கள் ரெடி பண்ண மசாலாவை வந்து முதல் வாழையில வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எங்களோட இறால், அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மசாலா வச்சுட்டு கருவேப்பிலை, இப்போ இதை வந்து பாசலாக கட்ட போகிறோம். வாழை நேரம் வந்து முதல்ல எடுத்து தண்ணிக்கு போட்டு வச்சுக்கிறோம். அதான் ஈஸி கட்டுறதுக்கு. இப்போ கட்டிட்டோம். இதை வந்து இங்கால தோசைக்கல்லில் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு அதில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம்.
நான் இப்போ மீன் பொழிச்சதை செய்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். 2 விஷயம் செய்யறாங்க, மீன் பொழிச்சது, இறால் பொழிச்சது. இப்போ வந்து கொஞ்சம் தேசி புளி விட்டுட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளியில் இருக்க பார்த்தா நல்லா அவிஞ்சிட்டு போலடாக்கு. கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டால் காணும் வேண்டாம். முதலே நான் விட்டுருக்கிறேன், கொஞ்சம் விட்டாலே காணும். இப்போ சாப்பிடுவோம். சட்டப்படி இருக்குது அம்மையில். பலமையாக சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி யோசிக்காதீங்கோ. வடிவாக இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே பிரியோசனமான விஷயம். பச்சை மிளகாய் எனக்கு அடித்து போட்டுனா தானே பயங்கர காரமாக இருக்குது. இதுக்காரம் செய்யறா பச்சை மிளகாய் குறைச்சே செய்யுங்க. அந்த வெளியில் போட்ட இது இருக்குது தானே, வெளியில் போட்ட மசாலா, அதனால க்ரீமாக நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்த நாங்கள். நான் எதிர்பார்த்தேன் இது வந்து டோஸ்ட் ஆகி வருமெண்டு, பொரிஞ்சு வருமெண்டு. ஆனால் இது வந்து பொரிஞ்சது இல்லை, கறி மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேக் பண்ணி எல்லா பக்கமே இல்லை, ஆக ட்ரையாகவும் இல்லை, ஆனால் ஜூஸியாக இருக்குது. நீராவில் அவிஞ்சது தானே. இறால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மீன் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிருக்குது. கிரேவி இல்லாமல் வச்ச மீன். வளமையாக சாப்பிட்ற மீனை விட வித்தியாசமாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்காக வலிமையான சாப்பிட்ற மீன் டேஸ்ட் இல்லை, இது டேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அதை விட இது டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக டேஸ்ட். இது வந்து பெரிய ஹட்டா பாரு, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நான் உண்மையில் அந்த ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்ண யோசித்தது மீன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி பொரிஞ்சு வருமெண்டு. ஆனால் இந்த மீன் வந்து அப்படி இல்லை. உண்மையில் இந்த ரெசிபி வந்து சட்டப்படி இருக்கு, இது வந்து அப்படி இல்லை. இது உண்மையில் இது என்ன மாதிரி இருக்குண்டா, மீன் வந்து களியாக வெந்து போயிருக்கு, நல்லா பேக்டாகி இருக்குது, அவ்வளோதான். இது இவ்வளவுமே வந்து மசாலா என்ன வாழை இலையில் இருந்து போய் தான் இந்த கலர் வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து அந்த இலைண்ட வாசமும் இருக்கிறதால ஒரு வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்ற ஃபீல் ஒன்று இருக்குது.